இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அம்மா அதாவது 90s கிட்ஸ். ஸோ 90s கிட்ஸோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம 2K கிட்ஸ். ஸோ 2K கிட்ஸோட லைஃப் ஸ்டைலையும் 90s கிட்ஸோட லைஃப் ஸ்டைலையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மா இவ்வளோ எண்ணெய் வேண்டாமா? இவ்வளோ எண்ணெய் வச்சாதான் நல்லா இருக்கும். கம்மியாக தான் வச்சுருக்கேன். தினமும் எவ்வளோ தரம் தேய்ச்சாலாம் முடி வளரும்னு சொல்லிட்டு நிறைய எண்ணெய் தேய்ச்சி விட்டுடுறீங்க. மா இவ்வளோ எண்ணெய் போதும்மா, இதுக்கு மேலே எண்ணெய் வேண்டாமா? ஓகே ஓகே, அவ்வளோ இருக்குமா தடவை. அப்பாடா, இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு. இது உங்களுக்கு கொஞ்சோண்டு எண்ணெயா? இவ்வளோ எண்ணெய் தடவி வச்சுருக்கீங்க. அப்படி தடவை தான் நல்லா இருக்கும் முடி. ஸோ சரி, ஓகே, சீக்கிரமாக சீவி முடிங்க, எனக்கு வர ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. அம்மா போதும்மா, ரொம்ப டைட்டாக சீவாதீங்கம்மா. இவ்வளோ டைட்டாக பின்னாதான் ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் கல்லாமல் இருக்கும். சரி, ஓகே, கொஞ்சமாச்சும் லூஸாக பின்னலாம்ல, இவ்வளோ டைட்டாக பின்னிருக்கீங்க. ஓகேடா, ஸ்கூல் கிளம்பு. ஓகேம்மா. 90s கிட்ஸோடைய ஹேர் ஸ்டைலை பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், 2K கிட்ஸோடைய யூனிஃபார்ம், ஹேர் ஸ்டைல் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்காக மாறிடுச்சுல்ல. ஓகேம்மா, ஸ்கூல் பஸ் வந்துடுச்சு, பாய். பிரவர்த்தினி என்ன கொஞ்சோண்டு இங்கு தாடி, ஃபுல்லாக காலிச்சு, கொஞ்சோண்டு தாடி. நான் மதியம் தான் ஃபில் பண்ணிட்டு வந்தேன், தர முடியாது போங்க. ப்ளீஸ்ட்டு கொஞ்சோண்டி, அன்றைக்கி நான் எக்ஸாம் அன்றைக்கி உனக்கு எரேசர்லாம் ஷேர் பண்ணாதான் எரேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு தாடி ப்ளீஸ்டி. சரி, கொடுக்குறேங்க. நான் சொல்கிறேன் போதுண்டி. பார்த்தீங்களா, அம்மாவும் ஆண்டியும் சின்ன வயசில் இருக்கும்போது பென்னில் இங்கு காலி ஆயிடுச்சுன்னா இப்படி தான் கனவு வாங்கி எழுதுவாங்களாம். ஆனால் 2K கிட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இங்கு காலி ஆயிடுச்சு, ஒரு புதுசாக ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். செம்ம ஜாலி. இது ஃபில் பண்ணிக்கலாமா இல்லை இது ஃபில் பண்ணிக்கலாமா? இன்னொரு புது இங்கு பெண்ணும் இருக்குது. சரி, இதையும் போட்டுக்கலாம், புதுசையும் எடுத்து போட்டுக்கலாம், ரெண்டுமே போட்டுக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக எழுதிக்கலாமே. நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருமே படிக்கும்பொழுது எந்த சப்ஜெக்ட் நோட் கேட்டாலும் ஒரே நோட்டையே இந்த மாதிரி திருப்பி படிக்கிறாங்க. இதோ இந்த மாதிரி தான் ஒரே நோட்டில் எல்லா சப்ஜெக்டையுமே இந்த மாதிரி பாகம் பிரித்து எழுதி வச்சுருப்பாங்களாம். இது இவிஎஸ்ஸு, இது இங்கிலீஷு, இது மேக்ஸு, 2K கிட்ஸ் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரு நோட்டு. அப்புறம் பேக் வெயிட்டாக இல்லாமல் வேறு எப்படி இருக்கும்? வெயிட்டாக இருக்கு. இவ்வளோ புக்கு கொடுக்குறாங்க. ஏய், ஸ்கூல் முடிஞ்சிடுச்சே. அம்மா இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு வீட்டில்? ஓ, மீன் குழம்பா, சூப்பர். அம்மா, அப்புறமேட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாட போயிடுவேன், எனக்கு தேடாத, சரியா? சரிம்மா. ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு எங்கம்மா இருக்குது? முதல்ல அதை தான். 90s கிட்ஸ் எல்லாருமே ஸ்கூல் முடிச்சுட்டு எப்படி ஜாலியாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்கூல் முடிஞ்சிச்சு, போன வர அம்மா இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அம்மா, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன், ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா கொடுங்க. ஸ்நாக்ஸ் வேணா, ஃபர்ஸ்ட் சாப்பிடுறியா? இல்லம்மா, சாப்பாடு வேணாம்.
ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, போய் எடுத்துக்கிறீங்களா? ஓகேம்மா. சாப்பிட்டு முடிச்சிட்டு மியூசிக் கிளாஸுக்கு டப்புன்னு கிளம்ப என்ன? ஆனால் 2K கிட்ஸுக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கிளாஸு இந்த கிளாஸு நிறைய கிளாஸஸ் வேறு இருக்குது. இதில் 90s கிட்ஸ் தான்ப்பா கொடுத்து வச்சோங்க. மியூசிக் கிளாஸ்க்கு அப்புறம் டியூஷன் வேற போகணும், அதுவும் ஞாபகம் இருக்கட்டும். ஓகே. எத்தனை கிளாஸ்? ஒரு முறையும் இங்கு காலியானதுக்கு அப்புறமா அந்த பாட்டிலை குளிக்கிட்டு இங்கு போடுற ஒரு மெமரி இருக்குது பார்த்தீங்களா? 90s கிட்ஸோட மிகப்பெரிய மெமரி. அந்த இங்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கீழே ஊற்றி நிறவி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். சில பேர்கிட்ட இங்கு பாட்டில்லாம் இருக்காது. ஸோ நாங்கள் கடையில் போய்ட்டு 50 காசு 1 ரூபாய்க்கெலாம் இங்கு காசு கொடுத்துலாம் வாங்கி போட்டிருக்கோம். மெமரிஸ் இன்னும் நிறையவே தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. அதெல்லாமே உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மறக்காமல் எங்களுக்கும் கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் ரெகுலராக எங்களுடைய கலாட்டாஸையும் ரீல்ஸையும் போட்டுட்டு தான் இருக்கோம். அதையும் நீங்கள் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட இன்ஸ்டா ஐடி, இதுதான் எங்களோட ஃபேஸ்புக் ஐடி.